பேர்லை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் விசிகாவிலிருந்து மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு மோசஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா விசிகாவிலிருந்து மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக நிர்வாகி பட்டியல்கள் புதுசாக நியமிக்கப்பட்டு வெளியாகிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக பார்க்கும்போது பன்ருட்டி, சிதம்பரம், கடலூர் போன்ற விசிகா எங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நிர்வாகிகள் மாற்றப்பட்டு புதிதாக பதவியேற்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இந்த மாற்றம் எதுக்காக குறிப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு இது குடிக்கும்போது தொகுதி மாவட்ட நிர்வாக பட்டியல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு. அப்போ ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மாவட்டமாக நீங்கள் கருதுறீங்களா? அது எதுக்காக? தமிழ்நாட்டிலே ரொம்ப குறைவான வயசில் கட்சி ஆரம்பித்த ஒரு லீடர் யாருன்னா எங்களுடைய தலைவர் தான். 29 வயசுலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சின்ற ஒரு அரசியல் கட்சி அவர் தோற்றுவிச்சு அதுக்கு தலைவராக இருந்தார். ஸோ அப்போது எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷனை செட் பண்ணுறார். நம்மளுடைய கட்சியுடைய கொள்கை சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, பாட்டாளி வர்க்க விடுதலை. ஸோ இந்த கான்செப்டுக்குள்ளே நாங்கள் பயணம் செஞ்சுருந்தால் கூட எங்கள் மேலே ஒரு பொது அடையாளத்தை தொடர்ந்து எங்களை கொள்கை ரீதியாக விமர்சிக்கக்கூடிய எங்கள் மேலே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது ஒரு மாவட்டத்துக்கான கட்சி, ஒரு சாதிக்கான கட்சி, அப்படி எங்கள் மேலே தொடர்ந்து ஒரு பிராண்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாவற்றையுமே நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு நான் தலித்துடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்லாம் அடுத்து எங்கள் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய இடத்த கூட சிலர் பறிச்சுட்டு போனாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து எங்களை நாங்கள் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலிமா தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய செயல்பாடுகள் மூலிமா தான் நாங்கள் எங்களை நாங்கள் இன்ச்சாக வளர்ந்துருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது தலைவர் வேளச்சேரி தீர்மானம்னு ஒரு ஃபஸ்ட்டு ரெஃபர்மேஷனை கொண்டு வராரு. அது மூலிமா என்னென்னா கட்சிக்குள்ளே எல்லாம் டாப் டு பாட்டம் கலைச்சிட்டு நான் தலித்து உள்ளே கொண்டு வரணும், அவங்களுக்கு ரிசர்வேஷனை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி எங்கள் கட்சியில் 2 எம்எல்ஏ அண்ணன் எஸ்எஸ் பாலாஜி அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த கான்செப்டில் துணை பொதுச் செயலாளர் என்ற கேட்டகரிக்குள்ளே வந்தவங்க தான். ஸோ அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா தன்னையே மறுகட்டமைப்பு பண்ணிக்கிட்டது வழக்கமான ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் இப்போ தலைவர் எடுத்துக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸுன்றது வேறு. அதுக்கு பேரலாக ஒவ்வொரு கட்சியும் மாவட்ட செயலாளர்களை பிரித்து நியமிப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் பிரச்சனையை இன்னும் ஷார்ப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த பிரச்சனையை எடுத்து பேசணும், அதுக்காக போராடணும், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிகார பரவல்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 234 தொகுதிகளுக்குமே ஒரு மாவட்ட செயலாளர். இது எப்படின்னா தொகுதி மாவட்ட செயலாளர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே 234 தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் தலைவர் நியமிச்சிருக்கிறார். அது ஏதோ தலைவருக்கு கூட இருக்கிறவங்க கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்தாங்க, தலைவர் வெறும் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணார் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தரையும் தலைவரே பார்த்து, அது தலைவர் பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப சரியான ஒரு வார்த்தை. நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போது அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது தான் தலைவர் அவங்க கட்சியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏஜ் ஃபேக்டரு, அவங்க என்ன கம்யூனிட்டி பேக்ரவுண்டு, உதாரணத்துக்கு அவங்க தலிதா, நான் தலிதா, பெண்களாக இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இந்த மாவட்ட மறுகட்டமைப்புன்றதே தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டிருக்கிறோம். இதோடைய பர்பஸ் என்னன்னா, இஷ்யூஸை ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணணும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், துணை செயலாளர், அடுத்தது சொல்ல பொருளாளர்னு சொல்லி நியமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமத்தை உண்டாகிறாதா? இல்லை, அப்படி இல்லை. இது ஒரு எம்பவர்மெண்ட் தான். இப்போ 234 தொகுதியிலையுமே மாவட்ட செயலாளர் நியமிக்கும் பொழுது என்னென்னா, இப்போ பெண்களுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு ரேஷியோ தலைவர் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நியமிச்சிருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டிலேயே அதிக பெண் மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 234 தொகுதியிலுமே இப்போ 4 துணை மாவட்ட செயலாளர்கள் தலைவர் நியமிக்கிறாருன்னா அந்த 4 துணை மாவட்ட செயலாளர்களில் கட்டாய ஒரு பெண், ஒரு நான் தலித் இருக்கணுன்றது ரூல். யோசிச்சு பாருங்கள், 234 தொகுதியிலையுமே 234 துணை பெண் மாவட்ட செயலாளர் இருக்க போகிறாங்க. 15 பெண் மாவட்ட செயலாளர்கள் இப்போ நியமிச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இப்போ மகளிர் விடுதலை இயக்கம் இருக்குது. ஸோ அதில் ஒரு மாவட்ட செயலர் கட்டாயம் பெண்களாக தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கு துணைநிலை பொறுப்பு இருக்குது, அதுலேயும் பெண்கள் தான் இருக்க போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பெண்களை இந்த கீ போஸ்டிங்குள்ளே, அதாவது இந்த பேரண்ட் பாடிக்குள்ளே ரொம்ப கீ போஸ்டிங்கில் கொண்டு வந்த ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் பார்க்கும்போது இளைஞர் எழுச்சி பாசறையிலையும் சில பெண்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு மாவட்டத்துக்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போது இது ஒரு எம்பவர்மெண்ட், இது ஒரு உமன் எம்பவர்மெண்ட். இப்போ நான் தலித்ஸ் நாங்கள் எல்லா நான் தலித் இஷ்யூஸ்க்குமே எங்கள் தலைவர் ரியாக்ட் பண்ணுறாரு, போராடுறாரு, பேசுகிறாரு. பார்லிமெண்ட்லேயும் சரி, சட்டசபையிலையும் சரி எங்களுடைய பிரதிநிதிகள் அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் தலித்ஸ் சிலர் எங்கள் கட்சிக்குள்ளே வரணும்னு பார்த்தா கூட எங்கள் மேலே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல, அங்கே போனால் மெஜாரிட்டி தலித் கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் கீ பொறுப்பில் இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்றத உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் கூடாது.
அப்போது ஷார்ப்பாக மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இது பார்க்குறோம். இதோடைய ரிசல்ட் நம்ம எப்போ பார்க்கலான்னா, இது வந்து எலெக்ஷன் வருது அதுக்காக வந்து மைண்டில் வச்சு நம்ம வந்து பண்ண விஷயம் கிடையாது. ஒரு பவர் கேப்சர் நோக்கி ஒரு கட்சி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த ஸ்டேஜில் வந்து இதை கொண்டு வரணுன்றது தலைவருக்கு தெரியும். நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்படாமல் இருந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போதே தலைவர் அதை பண்ணியிருந்துருக்கலாம். இப்படி கிடையாது. இப்போது கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்கு, பதிவு செஞ்ச கட்சியாக இருந்தது, இப்போ வந்து ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்திருக்கிறோம். அப்போ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தொகுதி வரையாக மாவட்ட செயலாளர் நியமித்த ஒரு அரசியல் கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்கும். இப்போ கட்சி எவால்வ் ஆகுது. அப்போ இந்த கட்சி எவால்வ் ஆகிற இந்த ஸ்டேஜில் எங்கள் அமைப்புக்கு இது தேவையாக இருக்கிறதுனால தலைவர் இதை கருதி இந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 21,000 அப்ளிகேஷன் தமிழ்நாடு முழுவதும் வந்தது. தலைவர் ஒரு அப்ளிகேஷன் கூட விட்டுறல, எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதான் வந்து இதை நியமிச்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து டென்யூரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் தலைவர். 3 வருஷம் தான். 3 வருஷத்துக்கு அப்புறமா அடுத்தது அந்த இடத்துல யார் இருக்க போகிறாங்களோ அவங்க உள்ளே வர போகிறாங்க. ரெண்டாவது, கட்சியில் வந்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் மட்டுமே வந்து மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் மட்டும் விசிகா தான். இப்போ கட்சியை அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாகவும் நான் இதை பார்க்குறேன். எங்கள் கட்சியுடைய நலனில் இருந்து மட்டும் இல்லை, மக்களுடைய பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் தலைவர் இதை மேற்கொண்டிருக்கிறார். முதல்ல கேட்ட கேள்வி தான் பார்க்கும்போது கடலூர், விருதாச்சலம், காட்டுமன்னார்குடி அப்படின்ற தொகுதியெல்லாம் இருக்குதை பார்க்க முடியுது. கடலூர், சிதம்பரம் தொகுதியை மையமிட்டே வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இல்லை இன்னும் பல தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கா? தலைவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிட்டாரு. மாவட்ட பாடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 15 பேர் சேர்ந்தது தான் ஒரு மாவட்ட பாடியாக தலைவர் அறிவிக்கும். அதாவது மாவட்ட செயலாளர், பொருளாளர், செய்தி தொடர்பாளர், துணை மாவட்ட செயலாளர்கள், மகளிர் விடுதலை, இளைஞரத்தை எழுச்சி பாசறை, இதை கம்ப்ரஸ் பண்ணத்தான் மாவட்ட நிர்வாகன்றது. 234 தொகுதியும் மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிட்டாரு. நான் சொன்ன இந்த துணைநிலை பொறுப்புகள் சில இடங்களில் நியமிக்கப்படாமல் இருக்குது. அதுக்கு காரணம் இன்னும் அப்ளிகேஷன்ஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கள் தலைவர் வந்து ஏதோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம், பார்த்ததுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு கிடையாது. அவன் ஒரு நம்பிக்கையோடு தானே கொடுக்குறான். கட்சியில் எத்தனை வருஷமாக நான் உழைச்சிருக்கிறேன், தலைவரி அப்ளிகேஷனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தானே கொடுக்குறான். அப்போ அந்த ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்கு. ஆனால் கீ போஸ்டிங்கான வந்து நியமனங்கள் வந்து தலைவர் அறிவிச்சிட்டார், மாவட்ட செயலாளர் அறிவிச்சிட்டார். இதில் சில இடங்களில் வந்து 144 மாவட்ட செயலாளர் ஆல்ரெடி நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து சில வந்து ரிமூவல் இருக்குது, சிலரை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி ஒரு மாவட்ட செயலாளர் தலைவர் எப்படி நியமிக்க போகிறாருன்னா, அந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, கட்சியுடைய தொண்டர்களோட ரொம்ப இணக்கமாக இருந்திருக்கிறாரு, மக்கள் பிரச்சனை எடுத்து பேசியிருக்கிறாருன்னா தேர்தல் முறை இதுவும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிமுகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கை. அப்போ எலெக்ஷன் ப்ராசஸில் தான் அடுத்த மாவட்ட செயலாளருக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து ஓட் போட்டு இந்த டெமோக்ராட்டிக் முறையில் தான் வந்து வரப்போகிறாங்க. அப்போ 3 வருஷம் டென்யூருக்கு அப்புறமா திருப்பி தேர்தல் நடத்தப்படும். அந்த தேர்தலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கட்சி அடுத்த கட்சி வேலையும் மக்கள் பிரச்சனையும் பார்க்க போகிறாங்க தான் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இந்த ப்ராசஸே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை வந்து எப்போல்லாம் வந்து மறுகட்டமைப்பு பண்ணுதோ அப்போல்லாம் அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி நாங்கள் நகர்ந்துருக்கிறோம். அதுக்கான ஒரு முயற்சியை தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ ஸ்க்ரூட்டனி, இவ்வளோ ப்ராசஸ், அதுக்கான காரணங்கள், நோக்கங்கள்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இவ்வளோ பதவிகள் இருக்கும்போது அதுக்காக போட்டிகள் உருவாகும், கீழே வந்து அடிமட்டத்தில் வந்து கோஷ்டி மோதல்கள் உருவாகும், பணப்புலங்கள் அதிகமாகும், உனக்கு போஸ்டிங் வாங்கி தர காசு கொடுன்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் உருவாகும் இல்லையா? அப்போது விசிகாவும் ஒரு சாதாரண ஒரு சராசரியான ஒரு கட்சியாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஆபத்தை சுட்டி காட்டுறாங்க. இல்லை, இது எல்லா கட்சியிலுமே இருக்கிறது தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து டிவிக்கே கிடையாது. இப்போ யாராவது எங்கள் எங்கள் தலைவரை பார்க்க வராங்க அப்படின்னா நாங்கள் கார் விட்டு ஏற்ற மாட்டோம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த துணை பொதுச் செயலாளர்கள் பின்வாசல் வழியாக டக்குன்னு வேற ஒரு கார் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ரூட்டை மாதிரி போயிட மாட்டாங்க. கட்சியில் பிரச்சனை இப்பவும் இருக்க தான் செய்யுது, வரதான் செய்கிறாங்க, அதிருப்தி வெளிப்படுத்துகிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல எங்கள் கட்சியுடைய தலைவரோ அடுத்த கட்ட தலைவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால எங்கள் கட்சியில் வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த கோஷ்டி கூசல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தாலுமே சரி செய்கிறதுக்கான மெக்கானிசம் எங்ககிட்ட இருக்குது. இப்போ நம்ம அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கட்சியுடைய growth நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மக்கள் பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி பல மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் அட்ராசிட்டிஸ் வந்து பதிவு செய்யப்படாமலே போகுது. அப்போ அதுக்கான ரிசல்ட் என்ன? அங்கே அந்த மக்களுடைய வாய்ஸ் பிரதிநிதிகள் சரியாக அட்ரஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸை உருவாக்கும் பொழுது அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ்ன்ற தேர்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை உருவாக்கும் போது அப்போ ராஜீவ்காந்தி சொன்ன வார்த்தை தான் கவர்மெண்ட் நியர் டு தி பீப்புள் அப்படின்னாரு. அந்த கவுன்சிலர்ன்றவர் அந்த மக்கள் கூடவே இருப்பார். அப்போ அரசாங்கத்தை இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதுதான். இது விக்டிம்ஸ் சொல்லக்கூடிய தலித் கம்யூனிட்டி பண்ணுற வந்து பெண்கள் பாதிக்கப்படக்கூடியவங்க
அப்போ அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு கட்சியுடைய கட்டமைப்பு அவங்களுக்கு கிட்ட நெருக்கமாக போகணும். அப்போ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் அதை பார்க்குறோம். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இது இந்த கட்சி இல்லை, உலகத்தில் எல்லா அரசியல் கட்சியிலையுமே உள்கட்சி கூசல்ன்றது இருக்க தான் செய்யும். ஆனால் அதை அந்த கட்சி தலைமை எப்படி பார்க்குது, எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றதுல தான் அது தீர்வு நோக்கி போகுமா இல்லை அந்த கட்சி அழிவு நோக்கி போகுமான்றதுல இருக்குது. ஸோ எங்கள் தலைவர் அனுபவமிக்க தலைவர், அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதை ஹேண்டில் பண்ணுவோம். அடுத்த கட்ட தலைவர்களும் இது இந்த பிரச்சனையிலேருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் எங்கள் கிட்ட இருக்குது. சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் பேசும்போது சீமானும் விஜயும் வந்து RSS தத்தெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். சீமான் அவர்கள் பேசும்போது அவர் தான் அந்த பிரசவம் பார்த்தாருன்னு சொல்லி காட்டமாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அடுத்த நிலையில் பார்க்கும்போது இப்போது வந்துட்டு தமிழ்நாட்டில் பெரியார்கள் அப்படின்னு சொல்லி திருமாவு பேரையும் முன்மொழிகிறாரு, ராமதாஸ் பேரையும் முன்மொழிகிறாரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் எங்கேயுமே வந்து தன்னை அம்பேத்கர்னோ இல்லை பெரியாருன்னு எங்கேயுமே சொன்னிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக எங்கள் தலைவர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் பெரியார் அம்பேத்கரின் மாணவர்கள்னு தான் சொல்லுவார். நாங்களே வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் திருமா அப்படின்னு சில இடங்களில் சொல்லும் பொழுது கூட அதை எங்கள் தலைவர் விரும்ப மாட்டார். அடுத்த கட்ட ஜென்ரேஷன் வரக்கூடிய எங்களையே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் மாணவர்கள்னு சொல்கிறது தான் தலைவரே விரும்புவார். அவர்கிட்டயே போயிட்டு நாங்கள் வந்து பெரிய ஈவேராவை பெரியாராக பார்க்கல, உங்களை தான் பெரியாராக பார்க்குறன்ற இந்த மேஜிக்குலாம் எங்கள் தலைவர் ஈல்டாக மாட்டார். முதல்ல சீமானோட வந்து எங்கள் தலைவர் ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்னா, பிஜேபிக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் ஒன்று இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் ஒன்று இருக்குது. பிஜேபி தமிழ்நாட்டை பார்க்குற பார்வை என்னென்னா, இங்கே ஐடியாலஜிக்கலாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட ஐடியாலஜியை டைல்யூட் பண்ணும். இது பிஜேபியுடைய முதல் வெர்ஷன். அதுக்கு அடுத்த காட்டுன்னா இங்கே வந்து அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவரில் இருக்கக்கூடாது. இது ரெண்டு கான்செப்ட் தான். இதை பிஜேபி டைரெக்டாக பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் எடுபடலை. அப்போது லாங் டேர்மில் இப்போ சீமானை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா, இங்கே திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்தை டைல்யூட் பண்ணணும். அந்த திராவிடம் சித்தாந்தம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுக்கு பேக்கப்பில் இருக்கக்கூடிய பெரியார் என்ற ஒரு லீடரை டைல்யூட் பண்ணணும். இப்போ அதுக்கு லாங் டேர்மில் சீமானை பயன்படுத்தி அவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலையாக தான் நான் இதை பார்க்குறேன். அடுத்தது ஷார்ட் டேர்மில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அதாவது திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கின ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் இருக்குது. அந்த அரசியல் கட்சியை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தினா அந்த அரசியல் கட்சிக்கு எந்த கம்யூனிட்டியுடைய ஓட் பேங்க் பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ விஜயை ஒரு ஸ்பாய்லராக மாற்றணும் தமிழ்நாட்டில். ஷார்ட் டைம் பிளானுக்கு வந்து விஜயை வந்து RSS பயன்படுத்துதுன்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் சீமானே எடுத்துங்களேன், சீமானுக்கு எதிரி யாருன்னா சீமானே தான், சீமானுடைய வாயே தான். இப்போது சீமான் பல பொய்கள் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தெல்லாம் கூட ஒரு பக்கம் நம்ம விட்டுருவோம். சீமான் சொன்ன விஷயமே என்ன சொன்னார், தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் படிச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஈழ போராட்டத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சீமான் கிட்ட சொன்னதா சீமான் மேடையில் சொன்னாரா இல்லையா? பெரியாருடைய கையில் இருந்த வந்து அந்த தடி தான் எங்கள் கைட்ட வந்து துப்பாக்கியாக இருக்குது, ஈழத்தமிழர் போராளிகள் கிட்ட துப்பாக்கியாக இருக்குன்றதுன்னு சொன்னார். அப்படி சொன்ன சீமான் தான் என்ன பண்ணாருன்னா, பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும்னு சொன்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர செய்வதற்காக அவன் வந்து இலை மலர்ந்தால் தான் ஈழம் மலரும்னு பேசினார். இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாரு, ஒரு பொம்பளையை கொண்டு வந்து 2 ஆம்பளைகள் நடுவில் படக்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையாக பேசினார். அப்போ சீமான் அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள், அவர் சொன்னது எதுவுமே வந்து எந்த ஒரு லீடரை பற்றி அவர் சொன்ன பர்ஸ்பெக்டிவில் அவரே உண்மையாக இருந்தது கிடையாது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து 1978 போராளிகள் மாநாடு நடக்கும்பொழுது தலைவர் பிரபாகரன் அவர்களால் கலந்து கொள்ள முடியலன்னும் பொழுது அவர் இங்கிருந்து ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் வந்து we are belongs to திராவிடியன் ஃபேமிலின்றதை அவரே அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு. அப்போது தலைவர் பிரபாகரனோ தமிழ் தேசியமோ இங்கே திராவிடத்துக்கு எதிரானது கிடையாது. இவருடைய கான்செப்ட் என்னன்னா, இவர் ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிறார் அப்படின்னா இதற்கு வந்து யார் எதிரி? இந்திய தேசியம் தானே எதிரி. அப்போ இந்திய தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த அரசியல் கட்சியோ அவங்கள தானே இவர் எதிர்க்கணும். ஆனால் இவர் அதை பண்ண மாட்டார். தமிழ் தேசியத்துக்கு எதிரி யார் எதிரினா தெலுங்கு தேசியம்னுவார். இங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து பிரித்தாளக்கூடிய சூழல் தான். பெரியாரின் கைத்தடியா இல்லை பிரபாகரன் துப்பாக்கியா கேட்டார். ஆமாம், அதே தான் அவர் என்ன சொன்னார், பெரியார் கையில் இருந்த கைத்தடி தான் போராளிகள் கையில் இருந்த துப்பாக்கின்னு பேசின வீடியோங்கள்லாம் பழைய வீடியோ நம்ம பார்க்க முடியுது. அப்போ கம்ப்ளீட்டாக முரண்பாடுகளோட ஒரு தொகுப்பாக இருக்கிறார் வந்து சீமான் அவர்கள். அப்போ சீமான் எதுக்கு வந்து சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னா, இங்கே திராவிடம் என்ற ஒரு ஐடியாலஜியை டைல்யூட் பண்ணுறதுக்கு, லாங் டேர்மில் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். விஜய் எடுத்துங்களேன் நீங்கள், இப்போ விஜய் அவருடைய எதிரியாக வந்து கொள்கை எதிரியாக பிஜேபியை ஐடென்டிஃபை பண்ணுறாரு, பிஜேபி சொல்கிறாரு. ஆனால் பிஜேபி RSS எங்களாம் விமர்சிச்சிருக்கிறாரா? SIR கொண்டு வந்தது யாரோ, இவங்களுடைய சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்காதது அதுவும் பேர் சொல்லாமல் யாரோ, கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளில் வந்து பல இடங்களில் வந்து இந்துத்துவ அமைப்புகள் அட்டூரியம் பண்ணுறாங்க, அதையும் பேர் குறிப்பிடாமல் அதுவும் யாரோ. அப்போ இந்த எல்லாத்துக்குமே யாரோன்னு சொல்லக்கூடிய நீ யார் முதல்ல தமிழ்நாட்டுக்கு? அவர் அந்த பார்வை நம்மளுக்கு வருமா இல்லையா? அப்போ விஜய் வந்து எங்கேயுமே பிஜேபி RSS அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பேசுனதே கிடையாது. இல்லை, தலைவர்கள் வந்து
ஒவ்வொரு நாளுமே மைக்கு பிடிச்சி பேசணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேக்கனரே சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு தான் தலைவர்? நான் என்ன கேட்குறேன்னா, இஷ்யூஸில் இந்த பிரச்சனை யாரால் வந்து கொண்டு வரப்படுது? இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யார் சொல்லணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் நீங்கள் எஸ்ஐஆர், கிறிஸ்மஸ் நிகழ்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட போக வேணாம். சென்சார் போர்டு வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இதை கூட நீங்கள் வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு தயங்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய அஜெண்டா யார்? அதை எதிர்த்து வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மூவ் பண்ணுறாங்க. நம்ம வேலையை பார்ப்போம்னு அவங்க இருக்கலாம் இல்லையா? இப்போ சிஎம் ரியாக்ட் பண்ணுறாரு. எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு? அப்போது எனக்கான ஒரு கருத்தை நான் சினிமாட்டிக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதை அவனுடைய ஐடியாலஜிக்கு ஒத்து வரலன்னும் போது அவன் வந்து அது தடுக்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறதுனால வந்து அதை வெளியிட மாட்டேன்றான்னா அப்போ நீங்கள் அவனை பேர் சொல்லி தான் விமர்சிச்சு ஆகணும். நீங்கள் பேர் சொல்லியது கூட நீங்கள் விமர்சிக்க மாட்டேன்றீங்களா? அப்போ நீங்கள் யாருன்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? டிவிக்காக வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்தவங்களாம் யாருன்னு நீங்கள் பாருங்கள். கோலாகல சீனிவாசன் யாருன்னு பாருங்கள். ஹேமா மாலினி வந்திருந்தாங்களே, கமிட்டி வந்திருந்தாங்களே, சென்னை அந்த கரூர் இன்சிடென்ட் அப்போ வந்திருந்தாங்களா? அவங்க சொன்ன விஷயம் என்ன? அவர் ஒரு பாப்புலர் ஆக்டர் அப்படின்றதுனால நீங்கள் வந்து சரியான இடத்த நீங்கள் தான் தேர்வு செஞ்சு கொடுக்கல அப்படின்றாங்க. விஜய்க்காக வந்து கோர்ட்டில் அப்பியரன்ஸ் காட்டின அட்வொகேட்ஸ்லாம் யாருன்னு பாருங்கள். ஏன் டிவிக்கு ஆப்பை வந்து டிசைன் பண்ணது யாருன்னு பாருங்கள். சமஸ்தானம் இன்ஃபோடெக் அவங்க யார்? பிஜேபியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷனில் அவங்களுக்கு கேண்டிடேட்டாக நின்றுருக்கிறார். அப்போது இந்த டிவிக்கேவுடைய இந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற ஒரு ஆளை வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பாய்லராக உருவாக்கி திமுகன்ற ஒரு கட்சிக்கு போகக்கூடிய ஓட் பேங்கை பிரிக்கக்கூடிய ஒரு ஆளாக மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் மாற்று, திமுகக்கு நான் தான் மாற்றுன்னா திமுக எந்தெந்த ஸ்பியரில் ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை விட நீங்கள் ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் விஜய் கிட்ட இருந்து, விஜய் கட்சிக்காரங்கிட்ட இருந்து எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. டாஸ்மார்க்கை வந்து ஏன் அரசாங்கம் நடத்துது, தனியார்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுகிறாரு. தனியார்கிட்ட ஒப்படைச்சா வந்து அது தீர்வா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்துன்றோம். ஆனால் ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு பாருங்க, டாஸ்மார்க் வந்து விஷயங்கள் வந்து ஏன் அரசாங்கம் நடத்துது, தனியாருக்கு அதை ஒப்படைச்சிட்டு போங்க அப்படின்றார். இவர் ஒரு பக்கம் வந்து எப்படி லாட்ரி கம்பெனி நடத்துகிறாரோ அது போல் இவர் வந்து வேறு ஏதாவது அதில் கமர்ஷியல் பர்ஸ்பெக்டிவ் இருக்கான்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ அப்போது டிவிக்கேன்றது வந்து பிஜேபி எதிர்க்காமல் இல்லைனா பிஜேபியை சாஃப்டாக எதிர்த்துக்கிட்டு திமுக கூட்டணியை வந்து இவங்க டைல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை தான் தொடர்ந்து இவங்களோட முயற்சி. ஆனால் அதே சமயம் ஒரு மதவாத சக்தி மதவாதத்தை வச்சு பிளவுவாதத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி அதை அடையாளப்படுத்துறதுல அதுவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படின்னு எங்கே ஒரு அடையாளப்படுத்தினார்? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்கள். பிஜேபியை எதிர்க்கக்கூடியவங்களை பிஜேபி இப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுமா? ஸ்ட்ரெயின் சாமியாருக்கு ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்கலங்க. இங்கே வந்து உமர் காலத்துக்கு இன்னும் பெயில் கிடைக்கல, சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ பிஜேபியை யாராவது எதிர்க்கிறாங்கன்னா டிடிவி தினகரன் போன்ற ஆட்கள்லாம் பிஜேபி என்ன பாடுபடுச்சது நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்போ கூட அவருக்கு சென்சார் கொடுக்க மாட்டாங்க, சிபிஐ வந்து டெல்லிக்கு வர வைக்கிறாங்க. Y+ பாதுகாப்புக்கு விஜய்க்கு கொடுத்தது யார்? விஜய்க்கு வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாரு, இல்லை கீர்த்தி சுரேஷுடைய மேரேஜுக்கு போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு பணம் இருந்தால் மட்டும் வாங்கிட முடியாது. உங்களுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். வெளியுறவுத்துறையில் உங்களுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் பெற முடியாது. அப்போ பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய விஜய்க்கு இந்த வசதிகள்லாம் பிஜேபி பண்ணி கொடுக்குமா? அப்படி பண்ணி கொடுத்துருக்குதா கடந்த காலகட்டத்தில்? நீங்கள் விஜயுடைய விமர்சிக்கிறத ஒரு நிமிஷம் பாருங்களேன். அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை விமர்சிக்கும் பொழுது டாஸ்மார்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக டாஸ்மார்க்கு எந்த துறை, யார் அதுக்கு அமைச்சர், செந்தில் பாலாஜின்னு பேர் சொல்லி விமர்சிப்பார். பள்ளிக்கல்வித்துறையை அமைச்சர் வந்து அதில் ஏதாவது ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு விமர்சிக்க போகிறாருன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து அதுக்கான அமைச்சர் யார், அன்பில் மகேஷை பேர் சொல்லி விமர்சிப்பார். இப்போ இந்த பர்ஸ்பெக்டிவ், இந்த நாலேஜ் உங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டை பேசும்போது வராதா? பிஜேபின்னு வராதா? ஆர்எஸ்எஸ்ன்னு வராதா? உங்களுக்கு இந்த தெளிவு வந்து தமிழ்நாட்டை விமர்சிக்கும் போது மட்டும் தான் வருமா? அப்போ உங்களுக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறா? டவுட் நம்மளுக்கு வருமா இல்லையா? இப்போ இந்த பார்வையிலிருந்து பார்த்தா எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டில் அவங்களுடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் விஜயுடைய அரசியலும் சீமானுடைய அரசியலும் அவங்களுக்கு உதவுதுன்ற பார்வை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் பாரதியை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய மேடையில் போயிட்டு நீங்கள் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. நீங்கள் போய் பேசுங்க. ஆனால் உங்களுடைய கருத்து நீங்கள் அங்கே பேசணும். ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு என்னன்னு கேட்கும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் என்ன சொல்கிறாரு, ஷூ நக்குனது தான் அவங்க வரலாறுன்னு சொல்கிறாரு. சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் மேடைக்கு நீங்கள் போய் பேசும்பொழுது என்ன பேசணும்னா, உங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு எது எதிரின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து நீங்கள் பேசியிருந்துருக்கணும். அந்த அரசியலை நீங்கள் பேசுனீங்க. அப்போ அங்கே போயிட்டு பாரதிக்கு எதிராக நீங்கள் யாரை நிறுத்துறீங்கன்னா, நீங்கள் அதுக்கு நேராக வந்து பெரியாரை நிறுத்த ட்ரை பண்ணுறீங்க. பெரியார் அங்கே irrelevant, நீங்கள் அதை பேச வேண்டிய தேவையே கிடையாது. அப்போது பாரதியை பற்றி பேசுங்க. பாரதி வந்து சாதி ஒழிப்பு
பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை பேசியிருக்கிற விஷயங்களை எடுத்து பேசுங்க, தப்பு கிடையாது. பாரதியோட கருத்து முரண்பாடு உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாரதியை வந்து சாதி ஒழிப்பு களத்திலே அவர் பேசின விஷயங்களை மேற்கோளிட்டு பேசுங்க, அதை உங்களால் பேச முடியாது. அப்போ தான் தெரியுது சீமான் யாருடைய ஆளாக இருப்பார். சீமானுக்கு அந்த நாம் தமிழர்ன்ற கட்சி பேரே வந்து யார் வாங்கி கொடுத்தான்ற பிரச்சனையிலேருந்தே இது ஸ்டார்ட் ஆகும். டிவிகேக்கு வந்து இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து இது மோடி வந்து 2014 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது வந்து கோயம்புத்தூரில் விஜயை சந்தித்து பேசிட்டு போனார்ல. விஜய் யார்? தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஏதாவது அதிகாரத்தில் இருக்கிறாரா? எதுக்கு வந்து மோடி சந்திச்சார்? இனி இப்போ விஜயால் சொல்ல முடியுமா? அதை அங்கேருந்தே அந்த இவங்களுடைய இவங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்கன்றதை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ முழுக்க முழுக்க சீமானுடைய அரசியலும் சரி, விஜயுடைய அரசியலும் சரி, இங்கே பாஜக தன்னுடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பிஜேபி இங்கே வளரணும்னா முதல்ல அவங்களுக்கு ஃபேவரான பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இங்கே உருவாகணும். அப்போ அந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் எப்படி உருவாகும்? ஒரு ஆஸ்பெக்டில் ஐடியாலஜியை டைல்யூட் பண்ணணும், இன்னொரு ஆஸ்பெக்டில் திமுகவுடைய ஓட் பேங்க்கை காலி பண்ணணும். இப்போ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அந்த பார்வையிலேருந்து எங்கள் தலைவர் விமர்சித்தார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஷயத்த விசிகா தொடர்ந்து பேசிகிட்டே வருது. அதுக்கான காலம் நேரம் அப்படிங்கிறத விஷயத்துலையும் நீங்கள் சேர்த்து பேசிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியிலேருந்து அந்த குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சது. நேற்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பேசும்போது இதுக்கான இடம் இங்கே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவுபடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வைகோ அவர்கள் நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கல, எங்களுடைய பார்வை இதை பலப்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இப்போது விசிகாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது எப்பயுமே கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டே இருக்குது. இதை வச்சு கூட்டணிக்குள்ளே பிளவை ஏற்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாகவும் இருக்குது. இப்போது தொகுதி பங்கீடு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் இப்போது விசிகே என்ன நிலைப்பாட்டில் இருக்குது? எங்கள் தலைவரே இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து முழுமையானதாக இருக்கணும், பேரளவில் அது இருக்கக்கூடாது. அது முழுமையானதாக எப்போ இருக்கும் அப்படின்னா, டிமாண்ட் பேசிஸில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ திமுக கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க, அதிமுக கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருக்குது. அவங்க கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருக்கும்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்குறதுக்கான டிமாண்ட் நீங்கள் கேட்டு அந்த விஷயம் நடக்குதுன்னா, திமுக அதிமுகவில் தனித்தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சில பிரச்சனைகளை அவங்களால வந்து வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க. இப்போ ஆணவ கொலையை பற்றி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பேசப்படும் பொழுது ஓபிஎஸ் எழுந்து சொல்கிறார், தமிழ்நாட்டில் ஆணவ கொலை நடக்கலைன்னு சொல்கிறார். இதை எதிர்த்து பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிமுகவில் இருக்கிறவங்க சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்போது இது வந்து ஒரு டிமாண்டின் அடிப்படையில் வந்து இது வரக்கூடாது. இது எப்படி ஏற்படணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு இயற்கையாக நடக்கணும். இது இயற்கையாக எப்படி நடக்கும்னா, ஓட் பர்சன்டேஜில் வந்து ஒரு பெரிய ட்ராப் ஏற்படும். இப்போ திமுக அதிமுக கிட்ட 30% ஓட் பேங்க் இருக்குது, அவங்களால தான் அதிகாரத்தை கேப்சர் பண்ண முடியும்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சி இதை கோரிக்கை முன்வைக்கக்கூடிய கட்சிகளுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது தனி மெஜாரிட்டி வரலன்னா என்ன தான் கொடுத்தாகணும்? ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்கு கொடுத்து தான் ஆகணும். தனி மெஜாரிட்டி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருக்கும் பொழுது இதுக்கான வாய்ப்பே நிகழாது. அப்படியே அது நிகழ்ந்தாலும் அந்த கட்சிக்கு அது ரொம்ப பவர்லெஸ் பவராக தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு அது வேணும் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய விஷன். அது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்றது என்னுடைய எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த பிரதிநிதித்துவம் வேணுன்றது எங்களுடைய விஷன். ஆனால் அதுக்கான சூழல் இப்போ இன்னும் ஏற்படலைன்றதுனால அது எங்களுடைய லாங் டேர்ம் பிளான். நாங்கள் அதை கைவிடலை, நாங்கள் அந்த கொள்கையை கைவிட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது. அது எங்களோட விஷன். கண்டிப்பாக நாங்கள் அதை எல்லா இடங்களிலும் பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த தேர்தலுக்கு நாங்கள் அதை மட்டுமே முன்னிச்சு பிரதானப்படுத்தி இதை சொல்கிறவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி அப்படின்ற ஒரு டேர்ம்குள்ளே நாங்கள் போக மாட்டோன்றது தான் எங்கள் தலைவர் வெளிப்படுத்துகிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அதிகாரங்கள் இருக்குது. அப்போது யூனியன் கவர்மெண்ட்டு எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? எல் முருகன் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர், அவருக்கே வந்து அமைச்சர் பதவி கொடுக்கும்பொழுது எங்களை தலைவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மினிஸ்ட்ரி பவர் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? கிடைக்கும்ல. அப்போ எங்களுடைய டார்கெட் பவர் ஷேரிங் மட்டும்தான் அப்படின்னா எங்கள் தலைவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்துருவார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் வேணும், நாளைக்கே ரெடி பிஜேபி கொடுக்க. நாங்கள் அங்கே போகலாம் இல்லையா? அப்போ நாங்கள் அங்கே போகாமல் நாங்கள் ஏன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம், இந்தியா கூட்டணியில் நாங்கள் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் கொள்கை பற்றுன்றது. நாங்கள் அங்கே போனோம்னா அது பவர்லெஸ் பவராக தான் இருக்கும். ஓபிசிக்கான பிரதிநிதி மோடியை சொல்கிறாங்க, ஒரு ஓபிசிலேருந்து ஒருத்தரை நாங்கள் பிரதமராகிட்டோன்னு பிஜேபி சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க. அந்த பிரதமருக்கு அடுத்த கட்டத்தில் இயங்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, யூனியன் கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரிஸ்லாம் நீங்கள் யாருன்னு பாருங்கள், எத்தனை ஓபிசி இருக்கிறாங்கன்றதை எடுங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் எவ்வளோ ஓபிசி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். கவர்னர் அப்பாயின்மெண்ட்டில் எத்தனை பேர் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஓபிசியுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தானே இங்கே வந்து மருத்துவ இடஒதுக்கீட்டில் யூனியன் கவர்மெண்ட்டுடைய கோட்டாவில் வந்து ஓபிசிக்கான வந்து இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுச்சு. அப்போது ரியல் எம்பவர்மெண்ட்டுன்றது வந்து பிஜேபியோடு போயிட்டு வாங்குறது கிடையாது.
என் கொள்கையை நான் டைல்யூட் பண்ணிக்காமல் அதுக்கான சூழலை வந்து கிரவுண்டில் நான் ரெடி பண்ணணும். கிரவுண்டில் எப்படி ரெடி பண்ணோம்? 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலாளர்கள். விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அடைஞ்சு எங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து இயற்கையாக நடக்கும். ஸோ அதனால் வந்து நாங்களுடைய இலக்கை நாங்கள் கைவிட்டுல. இந்த தேர்தலுக்கு அதை மட்டுமே க்ரைட்டீரியாவாக மெயினாக வச்சு நாங்கள் பேச போகிறது கிடையாது. அப்படின்னா விஜய் எங்களுக்கு கொடுக்க ரெடி. பிஜேபி எங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டில் பவரில் இருக்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு அங்கே போனால் டைரெக்டாக எங்கள் கட்சிக்கு 2 மினிஸ்டர் கிடைப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அந்த முடிவு எடுக்கல. அப்போது நாங்கள் வந்து எங்களுடைய ஐடியாலஜிக்கில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் எங்கள் விஷனை அடையணும். அப்போது ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் எங்களுடைய விஷனை நாங்கள் அடையிறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம்க்கான வந்து காலம் நகரும் போது கண்டிப்பாக அது நடக்கும். முதல்ல ஒரு பதிவு பண்ணப்பட்ட கட்சியாக இருந்தது, இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறோம். அடுத்தது பவர் ஷேரிங், அடுத்தது தான் பவர் கேப்சர். இந்த எவல்யூஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பவர் கேப்சரை பண்ணணும், இல்லை அவங்க பவர் வந்து அதிக சீட்டு கொடுக்கக்கூடியங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறவங்களோட தான் நான் கூட்டணி வேணுமா? சீட்டு முக்கியமாக எம்எல்ஏ முக்கியமா? விஜயோட போனால் எங்களுக்கு அதிக சீட்டு கிடைக்கும். ஆனால் சீட்டு முக்கியமாக எம்எல்ஏ முக்கியமாக எந்த கூட்டணி முக்கியம், அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது தானே முடிவெடுக்க முடியும். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் இந்த வரக்கூடிய தேர்தலில் இதை மட்டுமே பிரதானமாக வச்சு நாங்கள் வந்து பேச போகிறது கிடையாது. மற்ற க்ரைட்டீரியாவில் இருக்குது. அது எங்கள் தலைவர் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து கூட்டணி பேசும்பொழுது அது திமுகவோட பேசுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அதில் வந்து விலகிடல. அது எங்களோட லாங் டேர்ம் விஷன். கண்டிப்பாக அதை அடைவோம். அந்த லாங் டைம் மிஷனை கொண்டிருக்கிறவங்க இப்போ இந்த தேர்தலில் அதிகமான தொகுதி பங்கீட கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது விசிகாக்குள்ளே என்ன அசஸ்மெண்ட் போயிட்டுருக்கு? நான் முன்னாடியே கேட்ட மாதிரி சிதம்பரம் கடலூர் பகுதியில் ரொம்ப டார்கெட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு. டபுள் டிஜிட் கன்ஃபார்ம் சீட்டு வந்து லாஸ்ட் டைம் மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் எங்களுடைய தலைவர் வந்து இந்த வாட்டி எங்கள் கட்சியோட நிலைப்பாடு வாங்குறதா கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வச்சு டபுள் டிஜிட்டில் நாங்கள் சீட்டு கேட்போம். அதை நாங்கள் கேட்டு நெகோஷியேட் பண்ணி பெறுவோன்றது தான் உண்மை. ஆனால் அது என்ன எத்தனை சீட் அப்படின்றத வந்து தலைவர் தான் அறிவிப்பார். தலைவரோடு கூட இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து கூட்டணி பேசும்பொழுது அதை போயிட்டு முன்வைப்பாங்க. அது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் இதோடு வந்து சீட்டு மட்டும்தான் எங்களுக்கு மேட்ரு அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் இந்த தேர்தல் அணுகலை. எல்லா அரசியல் கட்சியுமே எனக்கு அங்கே சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி கூட்டணியிலேருந்து வெளியே வருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஏன் வந்து இந்த கூட்டணியில் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு லார்ஜர் பர்பஸ் இருக்குது. பிஜேபி தமிழ்நாட்டில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிஜேபி வளர்கிறதுக்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது. ஆனால் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தியாகம் பண்ணியே உங்களுடைய கட்சியை வளர்க்க மாட்டீங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. அப்படி கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறோம். இது எங்களுக்கு அதிமுக கூட்டணியிலேருந்து இது எங்களுக்கு சாத்தியமாச்சா? இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதி, இந்த நாடாளுமன்றத்தில் ஆபியஸாக உயர்ந்திருக்கணும். ஏன் அந்த 2 தொகுதி நிற்கிறாங்க? அந்த 2 தொகுதி ஒன்று வந்து திமுக சிம்பிள். இந்த 2 தொகுதி நாங்கள் 2மே எங்களுடைய சொந்த சின்னத்தில் நின்று இருக்கிறோம். அது டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், எங்கள் தலைவர் எப்பவுமே வந்து ஒரு எலக்டோரியல் ஆஸ்பெக்டில் மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய லீடர் கிடையாது. எங்களுக்கு சீட்டோ இல்லை பவரோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த பவர் ஷேரிங்கே வந்து எம்பவர்மெண்ட்டுக்காக தான் எங்கள் தலைவர் இதை பேசுகிறாரு. மற்றபடி வந்து தனி மனிதன் வளர்ச்சிக்காக இதை பேசலை. தனி மனிதன் வளர்ச்சிக்காக எங்களுக்கு பவர் தான் முக்கியம்னா நாங்கள் பிஜேபியோட போகலாம். ஏன்னா பிஜேபி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகல இல்லையா? அப்போது இங்கே வேறு விஷயங்கள் இங்கே வந்து இங்கே கன்சர்னில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி வந்து ஆதிக்கம் செலுத்த முடியுது. நடந்து முடிஞ்ச 3 தேர்தலையுமே பிஜேபிக்கு 0 மார்க் போட்ட ஒரே ஸ்டேட் எது? தமிழ்நாடு. அப்போது ஒரு ஐடியாலஜிக்கல் சேலஞ்சாக இருக்குது பிஜேபிக்கு தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கணும், குறைஞ்சது இங்கே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டை உடைக்கணுன்றது தான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. அதுக்கு விசிகா எப்படிங்க இடம் கொடுத்துறோம்? இப்போ நாங்கள் வந்து யார் எங்களுடைய பிரதான எதிரியோ அவங்க வளருவதற்கான சூழலையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி நாங்கள். அந்த சுச்சுவேஷனை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்க விரும்பல. விசிகா திமுக வெளியே வந்து எல்லா தொகுதியிலையுமே தனியாக ஒரு வேட்பாளரை போடலாம். பட் நாங்கள் ஒரு ஸ்பாய்லராக தான் இருப்போம். அதில் நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பாய்லராக தான் மாறுவோம். எல்லா அரசியல் கட்சியுமே ஓட் பேங்க்கை ப்ரூவ் பண்ணி தான் தேர்தல் அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா தொகுதியிலும் தனித்து நின்று எங்களோட ஓட் பேங்க்கை நாங்கள் ப்ரூவ் பண்ணல. பட் நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறோம். இதுக்கு இது முக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. எங்கள் தலைவர் எடுத்த அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த விஷயத்தில் சீமான் அவர்களும் ஒரு வந்துட்டு தாக்குதலை முன்வைக்கிறாரு. அதாவது நாங்கள் தனியாக நின்று நாங்கள் எங்களுடைய ஓட்டுகளை ப்ரூவ் பண்ணுறோம், இவங்க வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஓட்டுகளை ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து கட்சியை வளர்க்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்படிலாம் இல்லைங்க. ஒரு சீமான் வந்து ஒரு நல்ல கதை சொல்லி அவர் இங்கே இருக்க வந்து ரேஷியோ பேஸ்டு எலெக்ஷன் மெத்தடாக இது. ஒருத்தர் 100 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, இன்னொருத்தர் 101 ஓட்டு வாங்குறாங்க. அந்த ஒரு ஓட்டு அவர் வாங்கின 100 ஓட்டு இன்வாலிடேட் பண்ணுது. இப்போ சீமானே எங்கள் தலைவர் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. சீமான் வந்து பல இடங்களில் பொய்யை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கிறார். பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வீடியோ. நான் வந்து லெட்டர் கொடுத்தேன்னா வந்து கனடாவில் பல நாடுகளில் வந்து சிட்டிசன்ஷிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு பேசினவர் யார்? சீமான். ரீல் தலைவர் இவர்.
அப்படி எதனா நடக்குமா? பாதுகாப்பு சூழல், சர்வதேச அச்சுறுத்தல், எவ்வளோ விஷயங்கள் ஃபேக்டர் இருக்கும். இவர் லெட்டர் பேட் கொடுத்தாருன்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசினார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துட்டு பேசினார். தமிழ்நாட்டிலேயே அதிகமான ரெக்கமெண்டேஷன், அதாவது ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர் அப்படி எங்கள் தலைவர்கிட்ட பிரச்சனைகளோடு வரக்கூடியவங்க கட்சிக்காரங்களா இல்லை கட்சிக்காரர் யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டார். பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே எங்கள் தலைவர் வந்து அவங்களுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கிறார். எங்கள் தலைவர் வந்து ரியாலிட்டியை பேசக்கூடிய லீடர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து இப்போ சமீபத்தில் தமிழ் எம்பிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது எங்கள் தலைவரை பார்த்து ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. என்னென்னா, ஸ்ரீலங்கா கான்ஸ்டிடியூஷனில் வந்து அந்த கூட்டாட்சி தத்துவத்தை வந்து உருவாக்கணும், அது மூலிமா எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை வந்து நம்ம வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு கருத்து எங்கள் தலைவரை பார்த்து சொல்லும்பொழுது எங்கள் தலைவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த இஷ்யூ அங்கே அட்ரஸ் பண்ணார். அதனுடைய விளைவாக முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எடுக்கிறார். ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷனில் கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வந்து பிரிவுகளை வந்து கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் மூலிமா கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை வந்து முக்கியத்துவப்படுத்தணும், அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும் அப்படின்றத ஒரு கான்செப்டை நாங்கள் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இது எப்படி நடக்குது பாருங்கள். இதுதான் ரியல் லீடர். இப்போ எங்கள் தலைவர் வந்து சீமான் மாதிரி வந்து நான் லெட்டர் கொடுத்தேன்னா வந்து இலங்கை தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசலாம். ஆனால் அப்படி பேசுகிறாரா? ஒரு என்டர்டெயின்மெண்ட் லீடராக தான் சீமான் இருக்கிறார். அப்போ சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் தலைவருடைய எங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்கள் கட்சி நலனிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ரெண்டாவது, அதை விட மக்கள் பணி செய்வதற்கான வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் நான் அதை பார்க்குறேன். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குறது எங்களுடைய இலக்கு. நாங்கள் அதில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஆனால் அதுக்கான சூழல் கிரவுண்டில் ரெடி ஆகணும். நீங்கள் கிரவுண்டில் ரெடி ஆகாமல் நீங்கள் அதை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா மக்களால் நீங்கள் நிராகரிக்கப்படுவீங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாச்சு. மக்கள் அங்கீகரிச்சாங்களா அதை? அப்போது மக்கள் அங்கீகரிக்கல. அப்போ மக்கள் நல கூட்டணியுடைய பேஸ் கோர் பாயிண்ட் என்ன? பவர் ஷேரிங் தான். அதை மக்கள் நிராகரித்தாங்க. அப்போ இந்த சூழல் மக்கள்கிட்ட இருந்து ஏற்படணும். அது வந்து பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் அவங்களது உடையும். அதுக்கான சூழல் ஏற்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் மற்றவங்களை எப்படி ஓட் பேங்கை உடைக்கிறதுன்றது எங்கள் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. எங்கள் கட்சியை எப்படி நாங்கள் வளர்க்கலாம், எங்கள் கட்சியை எப்படி நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் எப்படி பெற முடியும், அது மூலிமா நாங்கள் எப்படி பவர் ஷேரிங்க்கு வர முடியுன்றது தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதுக்கான வேலையை தான் எங்கள் தலைவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அது நடக்கும். சீமான் மாதிரி வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு எங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது. பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.